இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மொபைல் போனை எப்படி வந்து சேஃப் அண்ட் செக்யூரா வச்சுக்கிறது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. ஸோ சிம்பிளா பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் போனை வந்து யாரும் உங்களோட பர்மிஷன் இல்லாம தொடக்கூடாது அப்படின்னு நினைச்சாலுமே இந்த ட்ரிக்கை நீங்க வந்து பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் உங்களோட மொபைல் போன் எங்கேயும் காணா போக கூடாதுன்னு நினைச்சாலுமே இந்த ட்ரிக்கை நீங்க தாராளமா வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரிக்கை நீங்க பண்ணதுமே உங்களோட மொபைல் போனை உங்களை தவிர வேற யாராச்சும் மொபைல் போனை எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு அலாரம் சவுண்ட் பாத்தீங்கன்னா வந்து கேட்கும். சோ அந்த அலாரம் சவுண்ட் பாத்தீங்கன்னா வந்து அவங்க ஆஃப் பண்ணணும்னு நினைச்சாலுமே பாத்தீங்கன்னா அவங்களால வந்து ஆஃப் பண்ணே வந்து பண்ண முடியாது. ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா ஒரு சில ட்ரிக் வந்து இருக்குது. அதை நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். நீங்க எடுத்தா மட்டும்தான் பாத்தீங்கன்னா அது வந்து ஆஃப் ஆகும். மத்தபடி வேற யார் எடுத்தாலும் பாத்தீங்கன்னா அந்த அலாரம் பாத்தீங்கன்னா வந்து தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கும். சோ கண்டிப்பா இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக்கா இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப் மூலியமாக நம்ம ஈஸியாக வந்து செட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிருங்க. இன்ஸ்டால் பண்ணதுமே நெக்ஸ்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. 3 நெக்ஸ்ட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 நெக்ஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் எடுத்தோன்னே பின்கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே இதில் பின் நம்பர் நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 4 டிஜிட் பின் நம்பர். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் வந்து வச்சுட்டீங்க. ஸோ இந்த அலாரம் வந்து செட் பண்ணி அந்த மாதிரி செட் பண்ணி வைக்கிறப்ப யாராச்சும் அந்த மொபைல் ஃபோனை வந்து எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த அலாரம் வந்து அடிக்கும். ஆனால் அவங்களால அதை வந்து ஆஃப் பண்ணவே வந்து முடியாது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பின் நம்பரை அவங்க வந்து அந்த இடத்துல என்ட்ரு பண்ணாதான் வந்து ஆஃப் பண்ண முடியும். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் நீங்கள் வந்து இந்த ஃபோனை எடுத்தால் மட்டும்தான் அந்த சவுண்டை பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து ஆஃப் பண்ண முடியும். மற்றபடி வேறு யார் எடுத்தாலுமே அந்த பின் நம்பரை போட்டால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த அலாரம் சவுண்டை பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து ஆஃப் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த பின் நம்பர் நீங்கள் வந்து இதில் என்ட்ரு பண்ணணும். உங்களுக்கு ஞாபகம் வர மாதிரி ஒரு பின் நம்பர் இதில் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. ஸோ என்ட்ரு பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஹோம் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா பின் நம்பர் வந்து எனபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் சார்ஜ் அலாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையுமே கிளிக் பண்ணி எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டுமே எனபிள் ஆனதுமே ரெண்டுமே ரெட் கலரில் வந்து ஆகிடும். அதுக்கப்புறம் கஸ்டமைஸ் அலாரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஒரு ஆப்ஷனு. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ரிங்டோன் சவுண்ட்ஸு, நோட்டிஃபிகேஷன் சவுண்ட்ஸு, ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அலாரமாக கூட செட் பண்ணிக்கணும்னு நினச்சாலுமே ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு ஆக்சஸ் மட்டும் இருக்கும். ஸோ அந்த ஆக்சஸ் ஆனதுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரிங்டோன்ஸ் அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்கிறத நீங்கள் இந்த ஆப்புக்கு வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுவுமே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ எப்படி இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோனில் வந்து அலாரம் வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த ஃபோனை வந்து எடுக்கிறேன். ஸோ ஃபோன் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அலாரம் சவுண்ட் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இப்படி அடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பின் நம்பர் என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டே வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ நீங்கள் ஃபோன் ஓப்பன் பண்ணதுமே அந்த பின் நம்பர் வந்து எடுத்தோடனே வந்து கேட்கும். அந்த பின் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ அதாவது நீங்கள் வந்து ஃபோனை எடுத்தால் மட்டும்தான் அவங்களால அந்த அலாரம் சவுண்ட் வந்து ஸ்டாப் பண்ண முடியும். மற்றபடி யார் எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா அவங்களால அதை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. அந்த பின் நம்பர் அவங்க வந்து போட்டால் மட்டும்தான் அவங்களால பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாப் பண்ண முடியும். இப்போ பார்த்துருப்பீங்க எப்படி இந்த ட்ரிக் வந்து பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ட்ரிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட நண்பர்களுக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. அதற்கான வீடியோஸ்மே அடுத்தடுத்து நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும்.